விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமார். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபீல்டுக்கு டாக்டர் சைல் அப்ளிகேஷன் கொடுத்து ஒரு 15 நாள் ஆச்சு. இந்த 15 நாளில் பார்த்தீங்கன்னா, இலைகளுடைய அகலம் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்குது. நல்ல நீளமான இலைகள் வந்து வந்துட்டுருக்குது. இந்த வாழைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் ஆச்சு. டாக்டர் சாயில் யூஸ் பண்ணும்போது நம்ம ரசாயன உரமும் கொடுத்துக்கலாம். அதில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ரசாயன உரம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம டாக்டர் சாயில் கொடுக்கும்போது நல்லா எந்த அளவுக்கு விவசாயி கொடுத்துருக்காரோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து செடி எடுத்துக்கும். அந்த மாதிரி செடிகள் வந்து உணவு நல்லா முழுமையாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, இலைகள் வந்து ரொம்ப அகலமாக வந்துட்டுருக்கும். இந்த இலைகள் வந்து ரொம்ப அகலமாக வரும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு செடிக்கு முழுமையாக நடக்கும். அந்த ஒளிச்சேர்க்கை நடக்கும்போது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து செடிக்கு தனக்குத்தானே உணவு உற்பத்திங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக பண்ணிக்கும். இலை அகலமாக இருக்கும்போது இன்னும் அதிகமான உணவு உற்பத்தி பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4 கிராம் அளவுக்கு வந்து உணவு உற்பத்தி பண்ணும். அந்த மாதிரி இலை ரொம்ப அகலமாக வரும்போது, நல்லா விரிஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த உணவு உற்பத்திங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக நடக்கும். எனவே விவசாயிகள் வந்து நம்ம டாக்டர் சாயில் கொடுக்கும்போது ரசாயன உரம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் டாக்டர் சாயில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, முழுமையாக வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் விவசாயி கொடுக்கக்கூடிய ஒரு துளி உரத்தை கூட வீணாக்காமல் செடிக்கு முழுசாக கொண்டு போய் சேர்த்தோம். அதனுடைய பயன்பாடு செடிக்கு கிடைக்கும். செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடு விவசாயிக்கு வந்து முழுமையாக சேரும். நன்றி விவசாயிகளே.